அவர் 19வது வயதில் 1927ஆம் வருடம் சென்னை மாநகரில் காங்கிரஸ் மாநாடு. அவர் திருமகனார் அரசியலுக்கு அப்பொழுது நுழையவில்லை. அவர் குடும்பம் பெரிய ஜமீன் குடும்பம், எண்ணற்ற கிராமங்கள் அவருடைய கட்டுப்பாட்டிலே, ஆளுகைக்குள்ளே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலபுலன்கள், குடும்பத்திலே இருந்த சிவில் வழக்குகள் நடத்துவதற்காக சென்னைக்கு போனார். அம்ஜத் பாக் என்ற பெயர் உள்ள மாளிகை, 3 ஏக்கர் சுற்றளவிலே இருந்த மாளிகை மயிலாப்பூரில், அந்த மாளிகைக்கு போனார். அந்த மாளிகையின் சொந்தக்காரர் சீனிவாச ஐயங்கார், மிகப்பெரிய வழக்கறிஞர். சீனிவாச ஐயங்கார் வழக்கறிஞர் அவரிடத்திலே சென்று தேவர் திருமகனார் வாலிபர், இளம் சிங்கம், இந்த வழக்குகளை நடத்த வேண்டும், அதற்காக வந்திருக்கிறேன் என்றவுடன், பெரிய குடும்பத்து பிள்ளை அல்லவா சீனிவாச ஐயங்கார், அவ்வளவு பெரிய மாளிகையிலே அவரை வரவேற்று உபசரித்து, மாநாடு நடக்கிறது, 4 நாள் காங்கிரஸ் மாநாட்டு வேலையில் இருக்கிறேன், இந்த 4 நாள் கழித்து இந்த வழக்கு விஷயங்களை, இந்த ஆவணங்களை, இந்த கேஸ் ரெக்கார்டுகளை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த 4 நாட்களும் இங்கேயே நீங்கள் தங்க முடியுமா என்று கேட்கிறார். 4 நாட்கள் நான் சொல்லுகிற ஒரு பணியை நீங்கள் செய்ய முடியுமா? ஆங்கிலமும் நன்கு பேச வல்லவர் தேவர் திருமகன். சொல்லுங்கள், செய்கிறேன். ஒன்றுமில்லை, வட இந்தியாவிலிருந்து பெரிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள். அப்படி ஒரு தலைவருடைய வீட்டில் அவரோடு இருந்து அவரை மாநாட்டுக்கு அழைத்து வரவும் திரும்ப அழைத்து செல்லவும், அவருடைய சௌகரியங்கள் சரியாக நடக்கிறதா என்பதை உடனிருந்து கண்காணித்து உதவி செய்வதற்கும் உங்களால் இயலுமா? தாராளமாக செய்கிறேன், மகிழ்ச்சியாக செய்கிறேன் என்று சொல்கிறார். வாழ்விலே அதுதான் திருப்பம். எந்த வீட்டுக்கு போக சொல்லி, இந்த விலாசத்தில் இருக்கிற வீட்டுக்கு சென்று அந்த தலைவரிடத்தில் இவரை அறிமுகப்படுத்தி வைத்து, இவர் உங்களுக்கு உதவியாக இருப்பார் இந்த இளைஞர் என்று சொன்னார். அந்த தலைவர் தான் நேதாஜி. இப்படித்தான் அவருக்கு உறவு மலர்ந்தது. பாருங்கள், சந்தர்ப்பங்கள் ஒரு மனித வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திருப்பங்களை ஏற்படுத்துகின்றன பாருங்கள். நாட்டுக்கு அருட்கொடை அவர்கள் சந்திப்பு, இத்தென்னாட்டுக்கு அருட்கொடை அந்த சந்திப்பு, வங்கத்து சிங்கம் நேதாஜியை, அவருக்கு அந்த 4 நாட்களும் உறுதுணையாக இருந்த அந்த சந்திப்பு வாழ்நாள் பூராவிலும் பிரிக்க முடியாத பிணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது.